எடுத்துக்க, மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்கணும் இருக்குல்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். நான் 100 பேர் உதவி கேட்டா நான் 100 பேருக்கு செஞ்சிருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. நான் செஞ்ச உதவி 5 பேருக்காவது போய் சேர்ந்திருக்கிறது என்ற மன நிம்மதி தான் எனக்கு. இந்த வாதத்தை பார்த்து தான் நான் சொன்னேன், நான் வருவேன். ஏன் வெறி, ஏன் மக்கள் தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு சரியா ஒன்றும் இல்லை. சட்டம் ஒழுங்கு எங்கே சரியா? சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தால் நீங்கள் எழுதுவீங்களே. உங்களுக்கே பத்திரிக்கை பற்றி தெரியும். ஒரு தடவை பேசுனா ஒரு தடவை போடுவீங்க. தினந்தோறும் ஒவ்வொரு மீடியிலையும் பேசுனா அதை நீங்கள் எடுத்து போடுவீங்க. அதை எடிட் பண்ணிட்டு வேற என்ன முக்கியமான நியூஸ் அதான் போடும். அதான் பத்திரிக்கை. நான் துணை நடிகராக இருக்கும்போது 2-3 படம் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் தென்னவன் ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். தென்னவன் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். பேரவைத் தலைவர்களே, நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் சங்கரங்கள்னா பெண்ணவர்களே பார்த்தீங்க. வணக்கம். நான் அமெரிக்காவில் இருந்தாலும் என் எண்ணங்களும் ஒரு தமிழ்நாட்டில் தான் இருக்கு. கலைஞர் மறைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடன் நான் நம்ப முடியவில்லை. அவரை பிரிந்து வாழும் குடும்பத்தாருக்கும் அவரது தொண்டர்களுக்கும் எனது ஆன்லைன்